திருச்செந்தூர் முருகன் ஆசியோடு எல்லோரும் நலமுடன் வாழ நவ கிரகங்களையும் பஞ்சபூதங்களையும் வணங்கி சரவணபவ பரணி பாரதியின் அன்பான இனிய வணக்கம். இன்றைக்கி நம்ம பார்க்கக்கூடிய ஒரு காணொளி அப்படின்னா, அதாவது ரோகிணி நட்சத்திரத்திற்கு வைநாசிக தோஷம் உள்ளதா, இதை நம்ம எப்படி கண்டுபிடிக்கிறது, அப்படி வைநாசிக தோஷம் இருந்தால் அதை தீர்க்கக்கூடிய எளிய வகை பரிகார வழிபாட்டு தலங்கள் எது அப்படிங்கக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு காணொளி. நம்முடைய சேனலை முதல்ல பார்க்குறவங்க சப்ஸ்கிரைபர் பண்ணிக்கங்க. பக்கத்தில் கூடிய பெல் பட்டனில் ஆல் அப்படிங்கிற ஒரு ஆப்ஷனை கிளிக் பண்ணிக்கங்க. அப்போ தான் நம்ம போடுற வீடியோ உங்களுக்கு அடிக்கடி வந்துகிட்டே இருக்கும். அதே மாதிரி இந்த பதிவை மற்ற நண்பர்களுக்கும் ஷேர் செய்யுங்க. கண்டிப்பாக இது ஒரு பொக்கிஷம் அப்படின்னு தான் நான் சொல்லுவேன். ஏன் பொக்கிஷம்னு சொல்கிறோம்னா, முதல்ல இந்த வைநாசிக தோஷம்னா என்ன அப்படிங்கிறது நீங்கள் தெரிஞ்சுக்கணுமல்ல. வைநாசிக தோஷம் அப்படிங்கிறது ஒருத்தருடைய வாழ்க்கையில் மனசளவில் அதே மாதிரி உடல் அளவில் நிறைய வருத்தங்களையும் சங்கடங்களையும் வாழ்க்கையில் துன்பங்களையும் அனுபவிக்கிறதுக்கு பேர் தான் வைநாசிகம் அப்படிங்கிறது. அப்போ நீங்கள் ரோகிணி நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு இந்த வைநாசிக நட்சத்திரம் எது அப்படின்னு கேட்டிங்கன்னா, பூரட்டாதி அப்படிங்கிறது தான் வைநாசிக நட்சத்திரம். பொதுவாக இந்த வைநாசிக நட்சத்திரத்தில் ஒருத்தர் ரோகிணி நட்சத்திரத்தில் 1ஆம் பாதத்தில் பிறந்தால் அதனுடைய 88வது பாதம் அப்படிங்கிறது தான் பூரட்டாதி 4ஆம் பாதமாக வரும். இது அந்த பர்டிகுலராக துல்லியமாக சொல்லக்கூடிய வைநாசிக தோஷம். ஆனால் ரோகிணி நட்சத்திரத்திற்கு பூரட்டாதி நட்சத்திரமே ஒரு விதத்தில் வைநாசிகம்தான். இது கணவன் மனைவி உறவுகள் சார்ந்த குடும்ப விஷயங்களில் நிறைய அவங்களுக்குள்ள கருத்து வேறுபாடு, அந்யோன்யம், ஒரு வாழ்க்கை துணையில் ஒரு இணக்கமில்லாத தன்மை, இப்படி எல்லாம் கண்டிப்பாக அவங்களுக்குள்ள இருக்கும். திருமண பொருத்தத்தில் இவங்க 2 பேர்த்தையும் நீங்கள் ஜோடி சேர்த்தாமல் இருந்தீங்கன்னாவே ஒரு நல்ல இல்லறமான வாழ்க்கை அமையும். அதை நீங்கள் ஃபஸ்ட்டு ஒன்று தெரிஞ்சுக்கணும். ரெண்டாவது, ஒரு பிஸ்னஸ் பண்ணுறாங்க அப்படின்னா அந்த பண ரீதியான விஷயங்கள், குடும்ப ரீதியான விஷயங்கள் நல்ல ஒரு நிலைமைக்கு அப்படிங்கிறதுக்கு எல்லாமே இவங்களெல்லாம் பார்ட்னர்ஷிப் சேர்த்தாமல் பார்த்துக்கிறது அவங்களுடைய அடுத்த கட்ட நகர்வுக்கு ஒரு நல்ல ஒரு முன்னேற்றமான ஒரு அமைப்பு. புதிய வீடுகள் அமைய, கிரகப்பிரவேசம் செய்ய, வாஸ்து பூஜை செய்ய இந்த நட்சத்திரத்தை எல்லாம் இந்த ரோகிணி நட்சத்திரத்துக்காரங்க முடிஞ்ச அளவுக்கு அவாய்ட் பண்ணிக்கணும். இல்லைன்னா அந்த அன்னைக்கு செய்யக்கூடிய காரியங்கள் உங்களுக்கு மன வருத்தத்தை கொடுத்து கடைசியில் தோல்வி சம்மந்தப்பட்ட விஷயங்கள் எல்லாம் கொடுக்கும். அப்போ உங்களுக்கு வைநாசிக தோஷம் இருக்குதா இல்லையான்னு எப்படி கண்டுபிடிக்கிறதுனா, உங்கள் ஜாதகத்தில் 9 கிரகங்களில் ஏதாச்சும் ஒரு கிரகம், அது சூரியன் முதற்கொண்டு சந்திரன், செவ்வாய், ராகு, குரு, சனி, புதன், கேது, சுக்கிரன் முதற்கொண்டு ஏதாச்சும் ஒரு கிரகம் உங்களுக்கு பூரட்டாதி நட்சத்திரத்தில் இருந்துட்டால் உங்களுக்கெல்லாம் வைநாசிக தோஷம் இருக்குதுன்னு அர்த்தம். ரோகிணி நட்சத்திரத்துக்காரங்க நல்லா சொல்கிறேன், புரிஞ்சுக்குங்க. பூரட்டாதி நட்சத்திரத்தில் ஒரு கிரகங்கள் பாதம் எந்த பாதம் வேணும்னு வச்சுக்கோங்க. நீங்கள் 4ஆம் பாதம் தான் வலிமை இருந்தாலும் 1, 2, 3 எந்த பாதத்தில் இருந்தாலுமே உங்களுக்கு வைநாசிக தோஷம் இருக்குதுன்னு அர்த்தம். அப்போ இந்த வைநாசிக தோஷம் நடக்கக்கூடிய காலகட்டங்கள் அப்படின்னா, எந்த கிரகம் உங்களுடைய ஜாதகத்தில் வைநாசிக நட்சத்திரத்தில் இருக்குதோ, பூரட்டாதியில் இருக்குதோ, அந்த காலகட்டங்கள் உங்களுக்கு மன அலைச்சல், பொருளாதார இழப்பு, குடும்பத்தில் சஞ்சலம், பண கஷ்டம், மன கஷ்டம், உடல் ரீதியான விஷயங்கள், நோய் தொந்தரவு, இப்படி பல விதத்தில் உங்களுக்கு கஷ்டங்களும் சங்கடங்களும் வந்தே தீரும். அது நீங்கள் அப்போ உங்களுடைய ஜாதகத்தை நீங்கள் என்ன பண்ணணும், ஏதாச்சும் நம்மளுக்கு வைநாசிக நட்சத்திரத்தில் ஒரு கிரகம் இருக்குதா அப்படின்னு முதல்ல உங்கள் ஜாதகத்தை எடுத்து பார்த்துக்குங்க. அப்படி இருந்தால் வைநாசிக தோஷம். இந்த வைநாசிக தோஷம் எப்பொழுது நடக்கும்னா, அதனுடைய தசாபுத்தி வரும் பொழுது உங்களுக்கு பாதிப்பு கொடுக்கும். இதையெல்லாம் நீங்கள் மனசில் வச்சுக்கணும். அப்போ இப்படிப்பட்ட ஒரு வைநாசிக தோஷத்துடைய தசா புத்திகள் நடக்குது அப்படின்னா, நீங்கள் பொதுவாகவே நான் சொல்கிறேன்னா, இந்த வைநாசிக நட்சத்திரத்தை தெரிஞ்சு வச்சுக்கிட்டு அந்த நட்சத்திரத்துடைய நண்பர்களுடைய ஒரு இணக்கம் அப்படிங்கிறது, ஒரு டிஸ்டன்ஸை மெயின்டைன் பண்ணி உங்களுடைய வாழ்க்கை தரத்தை ஓட்டுனீங்கன்னா எந்த சூழ்நிலையும் பெரிய அளவுக்கு பாதிக்கப்படாது. நான் இவரை நம்புறேங்க, முழுசா எனக்கு நம்பிக்கையானவருங்க அப்படின்ட்டு இவர்கிட்ட தாங்க பணம் கொடுத்து வரவு செலவு எல்லாம் பண்ணுறேன், என் ஃபைனான்ஸ் பூரா இவர் தான் பார்த்துக்கிறாரு, இவர் எனக்கு நம்பிக்கையான ஆள் அப்படின்னா, இந்த ரோகிணி நட்சத்திரத்துக்காரங்க பூரட்டாதி நட்சத்திரத்தை நம்பிக்கை அப்படிங்கிற மாதிரி எண்ணத்தில் நினச்சிடாதீங்க. கண்டிப்பாக நம்பிக்கை மாதிரி தான் இருக்கும். கடைசியில் பின்னாடி பெரிய அளவுக்கு மோசடிகள் நடக்கும். இது என்னென்னா,
நம்ம யாரையும் குறை சொல்ல கிடையாது. இந்த நட்சத்திரத்துக்கு அந்த நட்சத்திரம் நீங்கள் எதிர்பார்க்குற மாதிரி இருக்காதுங்க. ஒரு விதத்தில் வந்து கண்டிப்பாக நான் பார்த்த வரைக்கும் கருத்து வேறுபாடுகள் கண்டிப்பாக இருக்குது. இது நல்லா புரிஞ்சுக்கணும். அப்போ உங்களுக்கு வைநாசிக நட்சத்திரத்திலிருந்து ஒரு கிரகங்கள் தசாபுத்தி நடத்தும் பொழுது உங்களுடைய வாழ்க்கையில் நீங்கள் ஜெயிக்கணும். அதுக்குண்டான ஒரு ட்ரீட்மெண்ட்டு, அதுக்குண்டான ஒரு அன்னதானங்கள் இதெல்லாம் செய்கிறப்ப நம்ம வாழ்க்கையில் ஒரு ஒளிவட்டம் இருக்கும். அப்போ இவங்க இது மாதிரி ஒரு வைநாசிக நட்சத்திரத்தில் ஒரு கிரகங்கள் என்று தசாபுத்தி நடக்கும் பொழுது நீங்கள் எங்கே போய் வழிபட்டீங்கன்னா உங்களோட வாழ்க்கையில் ஜெயிக்க முடியும் அப்படின்னா, கும்பகோணத்தில் இருக்கக்கூடிய நந்திபுரம் விண்ணகர ஜெகநாத பெருமாள் அந்த கோயிலில் ஜெகநாதன் ஐயா வந்து மூலவராகவும் செண்பகவல்லி தாயார் வந்து தாயாராகவும் அந்த கோயிலில் வந்து இருக்காங்க. அப்போ நீங்கள் இந்த கோயிலுக்கு பூரட்டாதி நட்சத்திரம் வரக்கூடிய நாளில் 5 மண்ணு விளக்கில் தீபம் ஏற்றி உங்களுக்கு வந்து அந்த தசை நடத்தக்கூடிய கிரகம் ஒரு உதாரணத்துக்கு 6ஆம் இடத்துல இருந்தால் கடனை கொடுக்கும், 2ஆம் இடத்துல இருந்தால் பணப்பிரச்சனையை கொடுக்கும், 8ஆம் இடத்தா உடல் ரீதியான நோய் தொந்தரவுகள் எல்லாம் கொடுக்கும். அப்போ நீங்கள் எந்த பாவத்தில் அந்த கிரகம் இருக்குதுன்னு பார்த்து அதன் ரீதியான பாதிப்புகள் எனக்கு குறையணும், என் வாழ்க்கையில் அதில் இருக்கக்கூடிய கஷ்டங்கள் எல்லாம் நிவர்த்தியாகி நானும் 4 பணம் காசு சம்பாரித்து வாழ்க்கையில் அடுத்தடுத்து நல்ல நிலைமைக்கு போகணும்னு சொல்லி அந்த கோயிலில் 5 மண்ணு விளக்கில் தீபம் ஏற்றி நீங்கள் வழிபட்டு முறையாக வேண்டுனீங்கன்னா உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் இந்த வைநாசிக தோஷத்திலிருந்து விடுபடலாம். அடுத்தது மாம்பழத்தை நீங்கள் அதிகமாக தானம் பண்ணுங்கள். எல்லாத்துக்குமே எந்த வீட்டுக்கு ஒரு விஷயம், இப்போ வைநாசிக நட்சத்திரத்தில் ஒரு கிரகம் இருக்குதுன்றாவே நீங்கள் ஒரு எந்த வீட்டுக்கு போனாலும் மாம்பழம் வாங்கி கொண்டே கொடுங்க, மாம்பழத்தை தானம் பண்ணுங்க. இது எல்லாமே நீங்கள் ஜெயிக்கிறதுக்கு உண்டான வழி. சிம்பிளாக சொல்லப்போனால் உங்களுடைய நட்சத்திரத்திற்கு வைநாசிக நட்சத்திரம் அப்படிங்கிறது பூரட்டாதி நட்சத்திரம். அந்த நட்சத்திரத்தினுடைய நண்பர்களோடு எந்த ஒரு நல்ல காரியங்களாக இருந்தாலும் அந்த நாளில் வந்து நீங்கள் செய்யாமல் இருந்துக்கிறது ஒன்று. அதனுடைய உணவுகளான மாம்பழத்தை தானம் பண்ணுங்க. 2வது அதனுடைய தெய்வம் கும்பகோணத்தில் இருக்கக்கூடிய நந்திபுரம் விண்ணகர பெருமாள் அந்த கோயிலை வழிபடுங்க. நான் சொன்ன மாதிரி பண்ணினீங்கன்னாவே இந்த வைநாசிக தோஷத்திலிருந்து பாதிப்புகள் குறைஞ்சி நீங்கள் எதிர்பார்க்குற மாதிரி நல்ல சக்ஸஸான வாழ்க்கை அமையும். இதுதான் இந்த வைநாசிக தோஷத்துடைய முழு விஷயமே. இதை ஃபாலோ பண்ணுங்கள், கண்டிப்பாக சக்ஸஸ் அப்படிங்கிறது நிச்சயமாக இருக்கும். இந்த பதிவு பிடிச்சிருந்தால் உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் பாக்ஸில் தெரிவிங்க, லைக் பண்ணுங்கள், மற்றவர்களுக்கு இதை அனுப்புங்க. கண்டிப்பாக ஒரு பயனுள்ளதாக இருக்கும். அனைவருக்கும் வணக்கம். தர்மத்தின் வழி செல்ல செல்ல கர்மத்தின் வழி குறையும் அப்படிங்கக்கூடிய அற்புதமான தகவலோடு நான் அடுத்த பதிவில் சந்திக்கிறேன். வணக்கம், வாழ்த்துக்கள்.